ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து மண்டே. நம்ம வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சாட்டர்டே வந்து போயிட்டு ஃப்ரெண்டோட வண்டி வந்து போனாக இருக்குல்ல, ஸோ அந்த வண்டியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேலைலாம் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ வண்டியை வந்து டோ பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு மெக்கானிக் ஷெட்டில் வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக பார்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வாங்க போகிறோம் 1000 லைட்ஸுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி போய் வாங்கியிருப்போம் ஒரு கடையில், பஜாஜோட சர்வீஸ் சென்டர் தான். ஸோ அங்கே வந்து எல்லா பார்ட்ஸும் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். என்னென்னலாம் இன்றைக்கி வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒயரிங் கிட் ஃபுல்லாக வந்து வாங்கி ஆகணும். அதுதான் வந்து மெயினே. இன்ஜினும் சேசிஸ் அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து பெயிண்ட்டு குத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அது பெயிண்ட் வச்சு முடிச்சுட்டு அடுத்து முக்கியமான தேவை இந்த ஒயரிங் கிட்டு தான். ஒயரிங் கிட் இருந்தால் தான் வந்து இன்ஜினே ஆன் பண்ண முடியும், எல்லா கனெக்ஷனும் வந்து கொடுக்க முடியும். ஸோ முதல்ல வந்து அது வாங்கியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கூலண்ட் சென்சார் வாங்கணும். அப்புறமா வந்து ஆயில் ப்ரெஷர் சென்சார் வாங்கணும். அப்புறமா வந்து செல்ஃப் எடுக்கிற ரிலே அது வாங்கணும். அப்புறமா வந்து ரெக்டிஃபயர் யூனிட்டு, அப்புறமா ரியர் சீட்டு கேபிள் அந்த லாக் பண்ணுவோம்ல, ஸோ அங்கே ஒரு கேபிள் வருமே அது வாங்கணும். ஏன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு, ஒன்று விடாமல் உள்ள. அப்புறமா ஹேண்டில் சுவிட்ச் வாங்கணும், ரெண்டுமே இருக்குல்ல பாக்ஸு, அந்த ஹெட்லைட்லாம் ஆன் பண்ணுவோமே அந்த ரெண்டுமே வாங்கணும். அப்புறமா வந்து ஆக்சிலரேஷன் கேபிள், கிளச்சு கேபிள், அப்புறமா வந்து வேறு நான் இக்னிஷன் காயில் 2 வாங்கணும். அது வந்து டேங்க்கு கீழே வரும்னு எனக்கு, டேங்க் சைட்லேயே என்னமோ 2 காயில் மாதிரி அது வாங்கணும். அப்புறமா ப்ளக் அடாப்டரு, அது என்ன கதை நம்மளுக்கு தெரில. அப்புறமா வந்து இன்ஜின் செயின் ஸ்ப்ராக்கெட் கார்டு, அதுவும் எரிஞ்சு போச்சு, அது வாங்கணும். அப்புறமா வந்து ஏர் ஃபில்டர் அசம்பிளி மொத்தமாக வாங்கணும். அப்புறமா வந்து ஆர்சியோட க்ரிப் வாங்கணும் 2 சைடும். அவன் சொல்லியிருந்தலாம் ஆல்ரெடி, க்ரிப் வந்து ஆர்சியோட தான் போட போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஹெட்லைட் ரிலே வாங்கணும். அப்புறமா வந்து கூலண்ட் டேங்க்கு, அப்புறமா ரேடியேட்டர் மவுண்டிங் ரப்பர், அந்த ரப்பர் ஒன்று ஒரு மேலே உட்கார வைக்கிறதுக்கு வரும், ஸோ அது வாங்கணும். அப்புறமா ஹெட்லைட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து இத்தனை பொருள் வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 20க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே எப்படியும் ஒரு 15,000 வருமா, எவ்வளோ வரும்னு சரியாக தெரில. ஸோ அது வாங்கணும். ஹெட்லைட் வந்து இதுவும் மொத்தமாக வரும்னு நினச்சி நான் செட்டாக பார்த்தா அப்படி வராது போல். ஹெட்லைட் தனியாக, ஸ்பீடோமீட்டர் தனியாக, சைடில் வேறு பிளாஸ்டிக் தனியாக, அந்த மாதிரி தான் வருமா. ஸோ எல்லாமே வந்து ரேட்டு பறக்க போகுது. அவர் வந்து என்ன சொன்னார்னா, மெக்கானிக்கு முடிஞ்சளவு வந்து செகண்ட்ஸில் வாங்கி போடலாம் ஸ்பீடோமீட்டர்லாம்னாரு. வேணாம், புதுசாக போட்டுடலாம் ஸ்பீடோமீட்டர்லாம். அவுட்டரில் வர ஃபேரிங் மட்டும் நம்ம செகண்ட்ஸில் வாங்கிக்கலாம், வாங்கி பெயிண்ட் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தேவை. இதெல்லாம் செகண்ட்ஸில் வாங்க முடியாது, வாங்கினா வந்து புதுசு தான் வாங்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் மட்டும் ஒரிஜினல் புதுசே வாங்கிட்டு அவுட்டரில் இருக்க பார்ட்ஸு மற்ற பொருள்லாம் செகண்ட்ஸில் வாங்க வேண்டியது தான், புதுப்பேட்டை போயிட்டு. அது வந்து இன்னொரு நாள் போவோம். முதல்ல இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா தான் போகணும். ஸோ அதே எல்லோ கலர் NS தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி போயிட்டு இந்த வேலை முடிக்கணும். நான் சொல்லியாச்சு, இன்ஜின் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க, இன்னும் ஃபிட் பண்ணல, பிரிச்சாச்சு. ஸோ 2 சைடும் வந்து இன்ஜினில் பெயிண்ட் அடிக்கணும், ப்ளஸ் அந்த சேசிஸ் பெயிண்ட் அடிக்கணும் இன்றைக்கி. அதை வந்து பிளாக் தான் அடிக்க போகிறோம். மற்றபடி அவுட்ரு ஃபுல் கலர் வந்து வேறு தான். ஸோ அது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் என்ன கலர் என்ன எதுலாம், வண்டி ரிவீல் பண்ணும்போது பாருங்கள். சரியான மழை கைஸ் நேற்றானா நைட்டு, எப்பா ஒரு 2 மணி 1:30 மணிக்கெலாம் செம்ம இடி. இன்றைக்கே வெயில் பலப்படன்னு பழகுது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிக்க முடிப்போம். இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வண்டி கைக்கு வந்துச்சா நல்லாயிருக்கும். அர்ஜென்ட்டுன்னு இல்லை, பக்காவாக ரெடியாகி வந்தால் போதும். பார்க்கலாம். பெயிண்ட்டுக்கு மட்டுமே 7,000 கிட்ட ஆயிருமோ. அது வந்து நாங்கள் போட்ட பட்ஜெட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா பார்ட்ஸும் வந்து புதுசுன்னு தான் போட்டோம், அவுட்டரில் வர பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ செகண்ட்ஸுன்றதுனால அது வந்து டேலி ஆயிரும் பெயிண்ட்டு காசுக்கு. பெயிண்ட் அதிகம் தான், பெயிண்ட்டுக்கு தான் வந்து நிறைய போதே. ஸோ நாங்கள் செகண்ட்ஸில் வாங்கும்போது கம்மியாக தான் ஆகும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து செட் ஆயிரும், டேலி ஆயிரும். அதனால் அது பிரச்சனை இல்லை. எல்லா பொருளையும் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு கொடுக்க போகிறாங்க. எப்படி தூக்கின்னு வர போகிறோன்னு தெரில. இந்த ஜேகே டைசன் போட்டுக்குது. ஓ ஸோ ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ஸ்பேர் எல்லாமே எப்பவுமே வாங்குவோம். நம்ம சேனலில் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் லிஸ்ட்டு கொடுத்து வாங்க வேண்டியது தான். ஒரு பெரிய ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு கொடுப்பாங்க, தூக்கின்னு போனோம். அப்போ நான் வாங்கினதுக்கப்புறமா எவ்வளோ ஆச்சுன்றதை காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எவ்வளோக்கு திரும்ப வாங்கணும், மொத்தமாக 3,500 கிட்ட வந்துச்சு மொத்தமாக. மெயினான பொருள் ஒயரிங் கிட்டு அதுவே வந்து இங்கே இல்லை. அப்புறமா வந்து ஹெட்லைட் அசம்பிளி இல்லை, ரேடியேட்டர் இல்லை, அப்புறமா கூலண்ட் டேங்க் இல்லை. நம்ம ஒயரிங் கிட்டு மட்டும் கச்சா போதும்ல, பார்க்கட்டும்.
அப்புறமா ஸ்பார்க் ப்ளக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வாங்கிட்டோம். அப்புறமா ஆர்எஸோட க்ரிப் அசம்பிளி, அப்புறமா அதான் கேடிஎம்மோடது இது ஆர்எஸ்து. அப்புறமா சென்சார் டெம்பரேச்சரு, ஸ்விட்ச் ப்ரெஷரு, அப்புறமா வந்து ஸ்பார்க் ப்ளக்கு, அப்புறமா லேட்ச் அசம்பிளி அந்த சீட்டு கீழே வருமே அது, அப்புறமா சைலண்ட் பிளாக்கு இது வந்து அந்த ரேடியேட்டரு ஆடாமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க. அப்புறமா த்ராட்டில் கேபிள், காயில், ஸ்விட்ச் கண்ட்ரோலு, ரெகுலேட்டர் அசம்பிளி, ரிலே ஸ்டார்டர் இது வரைக்கும் வாங்கிக்கிறோம். பார்ப்போம் அங்கே போய் என்ன கிடைக்குது மீதி பொருள் அதெல்லாம் வாங்கணும். அப்படி இல்லைனா ஆர்டர் பண்ணாலே 15 நாள் ஆகுமா. ஸோ அதுக்குள்ளே வண்டியை ரெடி பண்ணிடலாமே நம்ம, பார்ட்ஸ் கிடச்சிதுன்னா. பார்ப்போம். இப்போ வந்து வடபழனி போகிறோம். இந்த போய் உள்ளே வச்சுட்டா நேரில் வர சொல்லிட்டாங்களா? போயிடலாம் அப்படியே. அவ்வளோதான், எவ்வளோ கடி தான் வாங்கி போயிடலாம். அப்புறம் அங்கேருந்து வேணாலும் நாங்கள் ஃபோன் வச்சு கேட்டு பாருங்க. சரி ஓகே. இங்கேருந்து 7.4 கிலோமீட்டர்ஸா? இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து பேக்லேயே வந்து அடைக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து வடபழனி வின் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பஜாஜ் சர்வீஸ் ஸ்பேர் தான் இருக்குது. அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும் போல். இப்போ அந்த கடைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் இருக்கும், அங்கே லைட்டாக வாங்கிக்கிட்டு போகலாம். அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து அண்ணா நகரில் இன்னொன்று இருக்கான். ஸோ அங்கே கேட்டோன்னு வைங்க, அங்கேயே இருக்குன்ட்டாங்கன்னா தூரமானாலும் பரவாயில்ல, வெயில் சுற்றினாலும் பரவாயில்ல, ஒரேடியாக வந்து வாங்கி போயிடுவோம். ஏன்னா அவர் அதான் சொன்னார், மெக்கானிக்கு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நான் ஆரம்பிச்சிடுவேன் ஒர்க்கு, சீக்கிரமாக முடிச்சிடலாம் நம்ம அப்படின்னாரு. ஸோ பார்ட்ஸ் தான் மெயினே, அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எல்லாத்தையும் வாங்கணும். என்ன வெயில். புதுப்பேட்டில் இங்கேருந்து கிட்ட தான் புதுப்பேட்டு. ஸோ பார்ட்ஸ்லாம் வாங்கணுன்னா மெக்கானிக்கும் தான் வரணும் கூட. ஸோ என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச கடை ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து இன்றைக்கி கிடையாது, இன்னொரு நாள் தான் வரணும். ஸோ அன்றைக்கும் வந்து நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக, என்னென்னலாம் வாங்குகிறோம், எவ்வளோ ஆச்சு, தெரிஞ்ச கடை ஒன்று சொன்னார்ல. ஸோ அந்த கடையில் நான் காமிக்கிறேன். ஹெல்மெட்டு பார்த்தீங்களா இல்லையா, எத்தனை ஹெல்மெட்டு கடை. நான் எப்பவுமே இங்கே தான் சொல்லுவேன், வாங்கினா வந்து இங்கே வந்து வாங்குங்க. லைனாக வந்து ஒரு 10 கடை 6-7 கடை இருக்கும். ஸோ தேடி வாங்கலாம் பக்காவாக. அடுத்தது வந்து நான் பில்மோவில் தாங்க வாங்க போகிறேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் மந்த் வந்து யூடியூப்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்துட்டான்னு வைங்க வாங்கிடுவேன். இந்த பாருங்க ரைட்லேயும் கடை. அதான் இந்த ஒரு ஏரியாவிலே ஒரு 10 கடை இருக்குது, 10க்கு மேலேயே இருக்கும். பார்ப்போம். இல்லை வேறு ஏதாச்சும் கூட ஹெல்மெட் வாங்கலாம்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நான் பில்மோவில் தான் பார்த்து வச்சுருக்கேன். அதை விட பெஸ்ட்டாக கூட வேறு ஏதாச்சும் இருந்தால் வாங்கலாம். சரி ஓகே கைஸ், நான் வந்து இதோட வடபழனி போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அந்த புத்தூர் கட்டு இருக்குல்ல, இங்கேருந்து கிட்ட தான், கரெக்டாக 110 மீட்ரு. இன்னும் 60 மீட்ரு. எங்கடா? அதான் எல்லா ஸ்பேராக இருக்கும் போல்டா. அது பஜாஜ் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு ஆமாம் இவனையும் பார்த்து வச்சுக்கணும் இந்த கடையும். இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறமா அண்ணா நகரில் ஃபோன் பண்ணி இங்கே கிடைக்காத பார்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே கூட போயிட்டு மீதி வாங்க வேண்டியது தான். ஸோ இங்கே வாங்கிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் என்னென்னலாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இன்னும் என்னென்ன கிடைக்கல, ஸ்பார்க் ப்ளக் அடாப்டரு, செயின் கார்டு, ஃப்ரண்ட்டில் குட்டி ஸ்பாக்கெட் வரல. ஸோ அங்கே ஒரு கார்டு வருமே அது கிடைக்கல. அப்புறமா மெயின் ஸ்பார்க் ப்ளக்கோட ஸ்லீவ் மாதிரி ஒன்று வரும், அடாப்டர் மாதிரி, அது ஒன்று கிடைக்கல. மற்றபடி எல்லாமே வாங்கியாச்சு. இந்த கடையில் வந்து ஒயரிங் கிட் வந்துச்சு. ஸோ அதான் வந்து மெயின். இங்கே எவ்வளோ தெரியுமாச்சு மொத்தமாக 8300 என்னமோ. ஃபஸ்ட்டு இதில் என்ன வாங்கினோம் தெரியுமா, ஸ்விட்ச் கேபிள், கேஸ்கெட் மஃப் ஏதோ ஒன்று, எக்ஸாஸ்ட் பைப்பு இல்லை வேறு ஏதோ, ஹெட்லேம்ப்பு, அந்த ஸ்விட்ச் லெஃப்ட் சைடில் வர்றது, ஹார்னஸ் ஒயரு, ஹெட்லேம்ப் ஒன்று, அப்புறமா ஸ்பார்க் ப்ளக்கோட கேப்பு, கேபிள் கட்டு, ஃபேரிங்கு, ஏதோ ப்ராக்கெட் L1 போட்டிருக்காங்கன்னு தெரில, காயில் 2, எக்ஸ்பேன்ஷன் 1. இதில் ஒரு 7300, இங்கே ஒரு 1400 பார்த்துக்கோங்க. அப்போ அங்கே ஒரு 4000 கிட்ட, மொத்தமாக 12000 மேலே இன்றைக்கி மட்டும் வாங்கியிருக்கிறது. இதெல்லாம் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவையான பொருள். ஸோ இது இருந்தால் தான் வண்டியை முதல்ல நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது முதல்ல மெயினாக பார்க்கணும். வண்டி ரன்னிங் கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா புதுப்பேட்டு போயிட்டு பார்ட்ஸ் வாங்கிட்டு பெயிண்டிங் கொடுக்க வேண்டியது தான்.
ஸோ பார்ப்போம். இப்போ இது எல்லா பொருளும் எடுத்துன்னு போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் கொடுக்கணும். குத்தோம் அப்படின்னா அவர் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல. பார்ப்போம். பேக்கில் வைக்கிற பொருள்லாம் வந்து வச்சாச்சு உள்ள. மீதி கையில் தூக்க வேண்டியது மட்டும் கையில் தூக்க வேண்டியதான். அந்த ஒயரிங் கிட்டு, அப்புறமா ஹெட்லாம்ப்பு. பார்ப்போம். இதே ஒரு 12 ரூபா ஆயிடுச்சா. பெயிண்டிங் ஒரு 7 ரூபா. அந்த ஸ்பேரிங் வெளியே வாங்கினோம்ல, ஸோ அது வந்து ஒரு 8 ரூபா 10 ரூபாக்குள்ளே முடிக்கணும். மேக்ஸிமம் அவ்வளோலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, ஓகே கைஸ். இதோட நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெக்கானிக் ஷெட் போயிட்டு நம்ம வண்டி காமிக்கிறேன். ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் வந்துட்டோம். அவர் வந்து இல்லையா வீட்டில், அதனால் பொருள்லாம் மட்டும் இங்கே வச்சுட்டு போகிறோம். தெருக்கு பாருங்க வண்டி அந்த மூலையில். இன்ஜின் இல்லை, அதில் கழட்டி வச்சிட்டாங்க போல். எங்கன்னு தெரியல இன்ஜினு. வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரேமு டயர் மட்டும்தான் இருக்கே. வாங்கின அந்த எல்லா பொருளும் வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அவர் இருந்தால் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தோம். வெளியே போயிருக்காரு போல். இன்னும் வந்து அந்த பேட்ரி வைக்கிற ட்ரே இல்லை. அப்புறமா ஸ்பார்க் ப்ளக் ஒன்றுத்தோட ஸ்லீவோ ப்ளக் எதுவும் ஒன்று இல்லை, அடாப்டரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பொருள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது வந்து வெட்னஸ்டே வருமா. ஸோ அது வந்ததுக்கப்புறமா அதை வந்து வாங்கி வந்து கொடுக்க வேண்டியது தான். மற்றபடி எதுவுமே இல்லை பிரச்சனை. எல்லா பொருளும் கச்சிச்சு ஓரளவுக்கு. பார்ப்போம். திருப்பி இன்றைக்கும் மழை வரும் போல். ஸோ பையனை எத்தனை வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வண்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.